भजो नित्य गोविंदा नित्य गोविंदा। மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர். மாஸ்டர் இப்பதான் சித்தானுபாசனம் முடிச்சேங்க மாஸ்டர். செம்ம எஃபெக்டிவா பயங்கரமா ஃபீல் பண்ண முடியுதுங்க மாஸ்டர். அதாவது ஒரு ஏதோ ஒரு சிந்தனை ஒரு கோவப்படுற மாதிரி ஒரு ஒரு கோபம் நிறைந்த ஒரு சிந்தனைகளை கொண்டு வரேன். ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயங்களை கொண்டு வரேன். அப்படியே வயிற்றுக்கிட்டே அப்படியே என்னமோ பரவுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அப்புறம் வயிறு லைட்டா அப்படி எரியிற மாதிரி ஒரு ஃபீல். அப்படி நெஞ்சில இருந்து கழுத்துக்கு கீழே ஆரம்பிச்சு கொஞ்சம் நெஞ்சில இருந்து வயிறு வரைக்கும் ஒரு ஒரு ஃபீல், ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் வருது. அப்புறம் சில விஷயங்கள்லாம் யோசிக்கும் போது தாடி கிட்ட எல்லாம் ஏதோ பண்ணுது, அப்படியே கழுத்துக்கிட்ட எல்லாம் ஏதோ விஷயங்கள் ஏதோ போற மாதிரி ஒன்று ஃபீல் இருக்கு. ஒரு ஒரு விதமான சிந்தனைகளும் ஒரு ஒரு விதமான சூழல்களும் ஒரு ஒரு விதமான ஒரு தாக்கத்தை உடம்புல உண்டு பண்ணுதுங்க மாஸ்டர். அது ரொம்பவே நல்லா தெரியுது எனக்கு ஓரளவுக்கு. இன்னும் ப்ராக்டிஸ் பண்ண நிறைய ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேங்க மாஸ்டர். இது சரிதானாங்க மாஸ்டர்? இப்படிதான் நான் சரியா பண்றேனாங்க மாஸ்டர் இது? அப்புறம் சில விஷயங்கள் இந்த பயம் கலந்த விஷயங்கள்லாம் யோசிக்கும் போது அப்படியே வயிற்றெல்லாம் கலக்கிற மாதிரி இருக்குங்க மாஸ்டர். வயிற்று கலக்குது ஒரு மாதிரி. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்குது. நான் அதுக்குள்ளே போயிடுறதில்ல, ஜஸ்ட் அப்படியே மேலே மட்டும் நின்று அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க மாஸ்டர். அப்படியே பார்க்குறேன். ஒரு பயத்துக்கு ஒரு மாதிரி இருக்குது. பயம் கலந்த விஷயமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற விஷயங்கள் யோசித்தா ஒன்று ஒரு மாதிரி ஃபீல் இருக்குது. அப்புறம் சில விஷயம் உடம்பு சிலுக்குது, வயிறு எரியுது, கழுத்துக்கிட்ட எல்லாம் ஏதோ போகிற மாதிரி இருக்கு, மூஞ்சியெல்லாம் அப்படியே சூடாகிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரியெல்லாம் நடக்குதுங்க மாஸ்டர். மனிதனோட ஒவ்வொரு காட்சிகளும், எண்ணங்களும், உணர்வுகளும், உணர்ச்சிகளும் என்ன பண்ணுதுன்னா மனித உடம்புல பரிணாம வளர்ச்சியில் மெட்டாபாலிசம் சேஞ்சஸில் மிக முக்கிய பங்கு வகிக்குது. இது நடந்தால் தான் மனிதனோட மெட்டாபாலிசம் சேஞ்சஸே நடக்கும். இதெல்லாம் எதுவும் இல்லாமல் இருந்ததுன்னா அவனுக்கு வயசாகாது, ரொம்ப நாள் இருப்பான், சாபம் அவ்வளோ சீக்கிரம் வராது. இதெல்லாம் நடக்கும் பொழுது தான் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு சேஞ்சஸ் நடக்குது. பரிணாம வளர்ச்சியில் வேகமாக அவன் முதிர்மை அடைகிறதோ, நோய் வர்றதோ, இறப்போ எல்லாமே இதனால தான் நடக்குது. ஆனால் இதை பேஸாக எடுத்து நம்ம பண்ணுறோம். இதனால் ஏற்பட்ட ரசாயன மாற்றங்கள், உடலில் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும், ஹார்மோனல் இன்பேலன்ஸு, நர்வ்ஸ் டிஸார்டர், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் இது காரணமாக இருக்கும். ஏற்கனவே நடந்த விஷயங்களும் இது காரணமாக இருக்கும். அதுதான் கர்மாவாக நம்ம மனதில், ஆள் மனதில் சேவ் ஆகுது. உணர்ச்சிகள், எமோஷனல் டேட்டாஸ், உணர்ச்சிகளுடன் கூடிய பதிவுகள், அதுதான் நம்ம எதிர்காலத்துக்கு வித்துடுது. ஸோ இறப்பு பிறப்பு சுழற்சியிலேருந்து நான் தப்பிக்கணும், இன்ப துன்பத்திலேருந்து தப்பிக்கணும், எதுலேயுமே இல்லாமல் ஆனந்தமாக ஒரு நிலையில் இருக்கணும் அப்படின்னாக்க நம்ம இந்த சயின்ஸை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் அதை இது ஏற்கனவே இருக்கிற டேட்டாஸை நம்ம டெஸ்ட்ராயில் பண்ணி ஆகணும். வர்றதை நம்ம தடுத்துக்கணும். ஆனால் ஏற்கனவே இருக்கிற கர்மாவை டெஸ்ட்ராயில் பண்ணி ஆகணும் இல்லையா? அதுக்கு உதவக்கூடிய மெடிடேஷன் தான் சடோரி மெடிடேஷன். நீங்கள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அழகாக ப்ராக்டிஸ் 1 மந்த் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் சடோரி அட்டன் பண்ணிப்பார். அப்போ தான் தெரியும் உங்களுக்கு ஆனந்தம்னா என்ன அப்படிங்கிறது. வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம், வாழ்க்கை எவ்வளோ ஆனந்தமானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன புண்ணியம் செய்தேனோ